சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இளமதி, என்ன? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்லுங்க. சொல்லுவேன். சொன்னதுக்கு அப்புறம் கோவப்பட மாட்டியே? நான் கோவப்படாத அளவுக்கு சொன்னா கோவப்பட மாட்டேன். அது வந்து அதான் வந்தாச்சுல்ல, என்னன்னு சொல்லுங்க. அது வந்து நீ உன் வீட்ல உன் பங்கு சொத்தை பிரிச்சு கேளு. நான் தான் எங்க வீட்ல இருந்து கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் எப்படி நீங்க ஏன் பங்கு சொத்தை பிரிச்சு கேட்க சொல்றீங்க? நான் உன் பங்கு சொத்தை பிரிச்சு கேட்க சொன்னது கண்டிப்பா எனக்காகவோ உனக்காகவோ இல்ல. அப்ப எதுக்காக, யாருக்காக என்னோட பங்கு சொத்தை பிரிச்சு கேட்க சொல்றீங்க? உன் அப்பா அம்மாவுக்காக. ஏன் அப்பா அம்மாக்காகவா? என்ன சொல்றீங்க கதிர்? என் தங்கச்சி எப்படியும் உன் அம்மாவையும் அப்பாவையும் நடு ரோட்ல நிறுத்திடுவா. உங்க அம்மா அவளுக்கு பொறுப்பு கொடுத்தாலும் கொடுத்தாங்க, அவ தலகால் புரியாம இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. நாளைக்கு எல்லாத்தையும் அவ வச்சுக்கிட்டு இவங்களை வெளியேத்திட்டா நீ என்ன பண்ணுவ? உன் அண்ணனும் கண்டிப்பா என் தங்கச்சி பேச்சதான் கேட்பான். நாளைக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் வெளியேற சூழ்நிலை வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் கூப்பிடுவேன், நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். ஆனா அவங்க வர மாட்டாங்க. அத நீயும் சம்மதிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால இப்போ உன் பேர்ல சொத்தை பிரிச்சு எழுதி வாங்கிட்டினா பின்னாடி நான் சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா கூட உங்க அம்மா அப்பாக்கு உன் பேர்ல இருக்க சொத்தை அவங்களுக்கு நீ எழுதி கொடுத்து அவங்கள கௌரவம் குறையாம நீ பாத்துக்கலாம்ல. என்ன நீங்க என்னென்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா அம்மாக்கு என்ன நடந்துற போகுது? உங்க தங்கச்சி அந்த வீட்ல என்ன பண்ணிடுவா? என்ன பண்ணிடுவான்னு இல்ல, உங்க அப்பா அம்மா சௌந்தர்யாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறாங்க. அவளும் கண்ணு முன்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. நடந்தா பாத்துக்கலாம், நீயும் அசால்ட்டா இருந்தா நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் சண்டை போறதெல்லாம் வேஸ்ட் தான். அதனால இப்பவே உன் சொத்தை கேட்டு உன் பேருக்கு எழுதி வாங்கிட்டா அப்புறம் நீ எப்ப வேணாலும் திருப்பி கொடுத்துக்கலாம். கண்டிப்பா நான் சம்பாதிப்பேன், உன்னை நான் நல்லா வச்சுப்பேன், இதை விட இன்னும் சூப்பரா கூட வச்சுப்பேன். நீயும் சேஃப்டியா இருந்தா நல்லதுதானே? டேய் கதிரு, அம்மா நீயாடா பேசுற? அம்மா, அங்க சௌந்தர்யா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காமா. ஒவ்வொரு நாளும் அங்க இருக்கிறவங்க எனக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாம தான் இளமதியோட அப்பா அம்மா சௌந்தர்யா பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இளமதி, இன்னைக்கு தாமா இவன் உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். நீ சண்டை சச்சரவு போட வேணாமா. உங்க அம்மா கிட்ட கேட்டு உன் பங்கு என்னவோ அதை எழுதி வாங்கி வச்சுக்கிட்டேன்னா நாளைக்கு அங்க ஏதாவது ஒண்ணுனாலும் சௌந்தர்யா ஏன் பொண்ணுதான். ஆனா அவ எப்படிதான் ஏன் வயிற்றுல பிறந்தான்னு தெரியல. நாளைக்கு அவ ஏதாவது பண்ணாலும் நாம பாத்துக்கலாம்ல. உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வாழும் தெய்வங்கள்மா. அந்த தெய்வங்கள் ஏன் பொண்ணால கண் கலங்கி நின்னா நாங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டோம்மா. அதனால கதிர் சொல்றத கொஞ்சம் கேளுமா.